ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜியில் லாஸ்ட் லெசனு கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த டீஃபாரஸ்ட்ரேஷன், ஏஃபாரஸ்ட்ரேஷன் அண்டு ரீஃபாரஸ்ட்ரேஷன். அதாவது காடுகளை அழிக்கிறது, மீண்டும் உருவாக்குறது, புதிய காடுகளை வளர்க்குறது. இதுதான் வந்து பார்க்க போகிறோம். லிஸ்ட் அவுட் த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னா அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எது எதுங்கிற பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப். ஸோ வைல்டு லைஃப்னுடைய கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப்னுடைய முக்கியத்துவம் என்ன, நோ அபவுட் ரெட் டேட்டா புக். ரெட் டேட்டா புக்னா என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர். ஸோ இப்போ இதுதான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நோ அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறலாம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, our planet Earth is filled with so many species of plants and animals. According to the scientists, there are about 70 to 100 lakh species on the earth. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ உயிரினங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க, 70 to 100 lakhs வரைக்கும் இந்த பூமியில் வந்து உயிரினங்கள் இருக்குது. The sum total of all these animals is called biodiversity. ஸோ அப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பயோ மீன்ஸ் லைஃப், டைவர்சிட்டி மீன்ஸ் வெரைட்டி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ அப்போ உயிரியல் வேறுபாடு, அப்போ உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அண்டு சிமிலாரிட்டிஸ், அதை தான் நம்ம பயோடைவர்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Thus biodiversity means variety of life forms on the earth and the essential interdependence of all living things. ஸோ interdependence அப்படின்னா ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கிறது. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். இப்போ ஹெர்பிவோர்ஸ், அதாவது ஹெர்பிவோர்ஸ் என்னது, தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இருக்கும். அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கும், புலி, சிங்கம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது மாதிரி விலங்குகள் எல்லாமே நிறைய இருக்கும், பூச்சி, இன்செக்ட்டு, புழுக்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று எப்படி இருக்கும், தொடர்பில் இருக்கும். ஏதோ ஒன்று இன்னொரு உயிரினத்தை சார்ந்து தான் இருக்கும், இல்லையா. ஸோ அப்போ இதை தான் இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். when you travel through the forest, in the mountain ranges, you can see variety of life forms. நீங்கள் நிறைய பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. Forests are abundant with fruit trees and flowers and inhabited by chirping birds, branching deer and plenty of the other animals. ஸோ அப்போ அங்கே நிறைய மரங்கள், பூக்கள், பழங்கள் இருக்கக்கூடிய மரம் இதெல்லாம் இருக்கும், இல்லையா. ஸோ அதோடு சேர்ந்து அங்கே யார் இருப்பான், பறவைங்க, அப்புறம் மான், அப்புறம் அதர் அனிமல்ஸும் இருக்காங்க. All through the literature of ages, it has been mentioned that India is full of forest filled with wildlife. ஸோ இப்போ லிட்ரேச்சர், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கியங்களில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபில்ட் வித் வைல்ட் லைஃப், அதிக காடுகளோடையும் அதில் விலங்கினங்களோடையும் சேர்ந்து தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரம் தென் டு நவ் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஹேவ் பின் கட் டவுன். ஸோ அப்போ துரதிருஷ்டவசமாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் காடுகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டே வரோம். திஸ் phenomenon is seen all across the world. இது உலகம் பூரா இருக்குது. Forest as a natural resource are decreasing in area in the recent years. In this lesson we are going to learn about the deforestation, endangered species, conservation of plants and animals and wildlife sanctuaries and national parks. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு சொல்லுவோம். புதுப்பிக்கக்கூடிய வளம்னா இப்போ நம்ம காடுகளில் வந்து இப்போ ஒரு மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா அந்த ஒரு மரத்தோட காடு அழிஞ்சிட போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த மரத்துக்காக இன்னொரு பக்கத்தில் வேறு ஒரு மரம் வளர்ந்துட்டுருக்கும். அப்போ தொடர்ந்து நம்ம அதுலேருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், வளங்களை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் அதை ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே கவர் அபவுட் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ். தே ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் அண்ட் மெயின்டைன் த லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். ஸோ இப்போ காடுகள் வந்து பார்த்தோன்னா உலக அளவில் 30% எங்கே தான் இருக்குது, காடுகளால் தான் நிரம்பி இருக்குது இந்த லேண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் அண்ட் மெயின்டைன் த லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். ஸோ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற போது பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸுக்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆக்சிஜனானது அனிமல்ஸினுடைய ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இல்லையா. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படியான, அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கிறதுனால அங்கே என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அட்மாஸ்பியரில் குறைக்கப்படுது, ரைட்டா. அதாவது சமநிலையில் வைக்கப்படுது. திருப்பி நம்ம ரெஸ்பிரேஷன்ஸ் மூலமாக வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேசியஸ், அதாவது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன் த அட்மாஸ்பியர். Forest provide many important goods such as timber, paper and medicinal plants. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க நிறைய பொருட்கள் நமக்கு தர்றாங்க. என்னென்ன, டிம்பர், விறகு, பேப்பரு, மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாமே. தே கண்ட்ரோல் வாட்டர் ரன் ஆஃப், ப்ரொடெக்ட் சாயில் அண்ட் ரெகுலேட் கிளைமேட் சேஞ்சஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா தே கண்ட்ரோல் வாட்டர் ரன் ஆஃப், தண்ணி வடிஞ்சு விட்றது, ப்ரொடெக்ட் சாயில்,
மண்ணை பாதுகாக்கிறது அண்டு கிளைமேட் சேஞ்சஸை ரெகுலேட் பண்ணுறது இது எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் த ஃபாரஸ்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு ஆர் பீயிங் டெஸ்ட்ராய்டு. ஸோ அங்கே ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம காடுகளை அழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஆர்டர் டு மேக் the land available for different uses is known as deforestation. அப்போ காடுகளை அழித்து அந்த இடங்களை வேற ஒரு பர்பஸுக்காக நம்ம பில்டிங்ஸோ அல்லது ரெசார்ட்ஸோ கட்டுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், deforestation அப்படின்னு சொல்கிறோம். Deforestation has resulted in several ecological imbalance such as increase in temperature, deficiency in rainfall, etc. ஸோ அப்போ காடுகள் அழிக்கிறது மூலமாக நமக்கு இங்கே என்ன நடக்குது, எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ், அதாவது சூழ்நிலையில் சமநிலை இன்மை அதை சொல்கிறோம். அதாவது கிளைமேட் ஒழுங்காக இருக்காது, ரெயின்ஃபால் ஒழுங்காக இருக்காது, எல்லாம் மாறி போயிடும், பருவகாலம்லாம் மாறும். ஸோ அப்போ அதை தான் வந்து எக்கலாஜிக்கல் இம்பேலன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It has also resulted in the extinction of several species of animals and plants. ஸோ அப்போ இது காடுகளை தொடர்ந்து நம்ம அழிக்கிறது மூலமாக சில உயிரினங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆகும். எக்ஸ்டிங்க்ட்னா அழிஞ்சு போயிடும், ரைட்டா. ஸோ இப்போ முன்னொரு காலத்தில் இருந்த விலங்குகள் இப்போ இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய பாப்புலேஷன் அதிகமாக அவன் காடுகளை என்ன பண்ணிட்டான், அழிச்சிக்கிட்டே வந்துட்டான். அப்போ அந்த காட்டிலே வாழ்ந்துட்டு இருந்த சில அனிமல்ஸ் இப்போ வந்து இல்லை இல்லையா, அதாவது அரிய விலங்குகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அதுவும் என்ன ஆகிடும், டெத் ஆகிடும். ஸோ அது அந்த அனிமல் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அனிமல் நம்ம புதுசாக உருவாக்கவே முடியாது. அதை தான் எக்ஸ்டிங்க்ட் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காசஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் என்னென்ன காரணங்கள் பார்த்தோம்னா, டீஃபாரஸ்டேஷன் மே பி காஸ்டு பை நேச்சர் ஆர் இட் மே பி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். Fires and floods are the natural causes for deforestation. Human activities which are responsible for deforestation include agricultural expansion, cattle breeding, illegal logging, mining, oil extraction, dam construction and infrastructure development. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன்மேடு காசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்பென்ஷன்ஸ், விவசாயத்துக்காக நிலத்தை அதிகப்படுத்துறது. வித் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் தேர் இஸ் அன் ஓவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஹியூமன்ஸுடைய பாப்புலேஷன் அதிகரிக்கும் போது அங்கே என்ன ஆகுது, தேர் இஸ் அன் ஓவர் க்ரோயிங் டிமாண்ட். ஸோ ஓவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவை உற்பத்தி செய்கிறது அதிக டிமாண்டு கிடைக்குது, பற்றாக்குறையாகுது. ஹென்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ் ஆர் சாப்டு டவுன் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார் கேட்டல் கிராசிங். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த நிலத்துக்காக நிறைய மரங்கள் என்ன பண்ணப்படுது, வெட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் காடுகளில் கேட்டல் கிரேசிங், கால்நடைகள் மூலமாக மேய்ச்சல் பண்ணப்படுது. More than 40% of the forest are cleaned to obtain land and to meet the needs of agriculture. ஸோ அப்போ 40%க்கு அதிகமான காடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தம் செய்யப்பட்டு அங்கே என்ன பண்ணப்படுது, புதிய விவசாய நிலங்களாக உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அர்பனைசேஷனை நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வித் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிட்டிஸ் மோர் லேண்ட் இஸ் நீடட் டு எஸ்டாப்ளிஷ் ஹவுசிங் அண்டு செட்டில்மெண்ட். ஸோ அப்போ ஒரு நகரம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்ன வரணும், ஒரு கடைங்க வரணும், அப்புறம் ரோடு வரும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் வரும், அப்புறம் பள்ளிக்கூடம் வரும், அப்படியே என்ன வரும், ஹியூமன் செட்டில்மெண்ட் நிறையா வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துக்கும் காடுகள் அழிக்கப்படுது. ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசஸ், மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் also arise due to the urbanization. Forests are destroyed to meet all these needs. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு போடுறதுக்கு, ஹவுசஸுக்கு, அப்புறம் மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா காடுகளை நம்ம அழிக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே எதனால் ஏற்படுதுன்னா அர்பனைசேஷன், நகரமயமாக்கல் மூலமாக. அடுத்தது மைனிங், சுரங்கம். Mining of coal, diamond and gold require a large amount of forest land. So a large number of trees is cut down to clear the forest area. ஸோ இப்போ மைனிங், சுரங்கம் தோன்றது, நிலக்கரிக்கு, வைரத்துக்கு, தங்கத்துக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி தோண்டணும் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் கவரில் தான் தோண்டுவாங்க, ரைட்டா. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் கவரில் தோண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பெரிய பொக்லின்ஸு, அப்புறம் டிராக்டர் இதெல்லாம் கொண்டுட்டு போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நிறைய ஏக்கர்ஸில் காடுகளை அழித்து அதுக்கப்புறம் தான் சுரங்கமே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மோரோவர் த வேஸ்ட் தட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மைனிங் பொல்யூட்ஸ் த என்வரான்மெண்ட் அண்ட் அஃபெக்ட்ஸ் த நியர்பை பிளான்ஸ். ஸோ அப்போ சுரங்கம் தோண்டும் போது எடுத்து போடக்கூடிய அந்த மண், உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவரில் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், ஒரு அணையை கட்டுறதுக்கு எப்படி நடக்குது. To provide water supply to the increasing population, large size dams are constructed. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இன்க்ரீசிங் பாப்புலேஷனுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம டேம்ஸ், அணைகள் கட்டுறோம். ஹென்ஸ் a great extent of forest area is being cleared. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேம் கட்டணும் அப்படின்னா சாதாரண கொஞ்சோண்டு இடத்துல குளம் வெட்டுற மாதிரி இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு வந்து நிறைய ஏக்கர்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஊர் மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட சேர்ந்துருக்கக்கூடிய காடுகளையும் சேர்த்து தான் நம்ம அழிக்கிறோம், ரைட்டா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிம்பர் ப்ரொடக்ஷன், அதாவது விறகுக்காக காடுகளை வெட்டுறது. We need wood to meet the needs of our daily life. Wood based industries like paper, மேட்ச்ஸ்டிக்ஸு, ஃபர்னிச்சர் நீட் எ சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் வுட் சப்ளை. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வுட்டுக்காக பேப்பரு, மேட்ச்ஸ்டிக்கு, ஃபர்னிச்சர் இதுக்காக நம்ம காடுகளை அழிச்சிட்ருக்கோம். வுட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபியூல். தஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஆர் பீயிங் கட் டவுன் ஃபார் ஃபியூல் சப்ளைஸ். அதிகமாக காடுகள் நம்ம எதுக்கு வெட்டுறோம்னா விறகுக்காக தான் வெட்டுறாங்க. சம் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் இல்லீகல் வுட் கட்டிங் அண்ட் டெஸ்ட்ராய் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். ஸோ இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காடுகளில் சட்டவிரோதமாக உள்நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறாங்க வுட்டுக்காக, ரைட்டா. திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சம் வேல்யூபிள் பிளான்ட்ஸ். சில பிளான்ட்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூபிள் பிளான்ட்ஸே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தெரியாமல் வெட்டிடுறாங்க. ஸோ அதனால் அந்த பிளான்ட்டுகளுடைய அழிவுகளுக்கு அவங்க காரணமாகிடுறாங்க, ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஃபயர். ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன்மேடாகவும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். இன் மெனி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆர் யூஸ்வலி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் டைம் டு டைம். தே மே பி காஸ்ட் பை ஹியூமன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வைப் அவுட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஈச் இயர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா காடுகளில் மொத்தமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸை வந்து ஒரே நாளில் காலி பண்ணக்கூடியது தான் இந்த ஃபாரஸ்ட் ஃபயரு. திஸ் ஹேஸ் ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் த எக்கனாமி ஆஸ் வெல். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் லட்சக்கணக்கான ஏக்கர் காடு என்ன ஆனிச்சு, கிட்டத்தட்ட அழிஞ்சு போணுச்சு. அதுலேருந்து ஏகப்பட்ட விலங்கினங்கள் அழிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அங்கே இருந்த நிறைய பேர்ட்ஸு, அனிமல்ஸு, என்டேஞ்சர்டு அனிமல்ஸ், அதுவும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள், பிளான்ட்ஸு எல்லாமே அழிஞ்சாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம அதிகம் டிவிலலாம் கேட்டிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ், புயல். Cyclones destroy the trees on a massive scale. They not only destroy the trees but also affect the livelihood of so many people who depend on them. ஸோ இப்போ இங்கே சைக்ளோன்ஸ் புயல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான காடுகளை மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களையும் பாதிக்கக்கூடியது. ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களும் இதனால் புயல்னால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, ரைட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சம் ஆஃப் த சைக்ளோன்ஸ் வந்திருக்கு. 2019 வரைக்கும் வந்த சைக்ளோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அளவில், ரைட்டா. ஸோ இங்கே ஃபானி புயல் அப்படிங்கிறது ஒரிசாவில் 2019 வந்தது, கஜா தமிழ்நாடு 2018, பேத்தாய் ஆந்திர பிரதேஷ் 2018, ஓகி புயல் தமிழ்நாடு 2017, வர்தா புயல் தமிழ்நாடு 2016. நிறைய புயல் இப்போ கூட வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னால் வந்து நிவர் புயல், இப்போ இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறது புரேவி புயல். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். இப்போ டீஃபாரஸ்டேஷனுடைய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தேர் ஹேஸ் பின் எ லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்டிபெண்டன்ஸ் பிட்வீன் மேன் அண்டு த ஃபாரஸ்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மனிதர்களுக்கும் காடுகளுக்குமான அந்த ஒற்றுமை சார்ந்து வாழக்கூடிய அந்த தன்மை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லாங் ஹிஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆதி மனிதர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அவர் சர்வைவல் வித்தவுட் ஃபாரஸ்ட் வில் பி வெரி டிஃபிகல்ட். காடுகள் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய சர்வைவல் அப்படிங்கிறது இல்லை. தி சப்ளை as the oxygen we need. நமக்கு தேவையான ஆக்சிஜன் அது கொடுக்குது, காசு ரெயின்ஃபால் மழையை கொடுக்குது, அண்ட் ப்ரொவைட் so many things needed for our life. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பொருட்களை அவங்க கொடுக்குறாங்க. பட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் has resulted in the destruction of forest. அதாவது மனிதனுடைய பாப்புலேஷன் எண்ணிக்கை அதிகமாகும் போது அங்கே மனிதர் வாழ்கிறதுக்கான இடங்களுக்காக காடுகள் அழிக்கப்பட்டுருக்கு. எவ்ரி இயர் 1.1 crore hectares ஆஃப் ஃபாரஸ்ட் ஹேவ் பின் கட் டவுன் அரவுண்ட் த வேர்ல்டு. உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 1.1 crore கிட்டத்தட்ட 1 கோடி ஹெக்டேர்ஸ் வந்து ஃபாரஸ்ட் வந்து என்ன ஆகுது, அழிக்கப்பட்டுருக்கு. இன் இந்தியா அலோன் 10 lakh hectares of forest are destroyed, which has resulted in so many harmful effects. ஸோ இப்போ இந்தியாவில் மட்டும் 10 லட்சம் ஹெக்டேர்ஸ் வந்து என்ன பண்ணப்படுது, அழிக்கப்பட்டுகிட்டே இருக்குது, ரைட்டா. ஸோ இதில் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். இப்போ எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா காடுகள் அழிக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டிங்ஷன், அதாவது அழிதல் அப்படின்னு சொல்லுவோம். Deforestation has resulted in the loss of many wonderful species of plants and animals, and many are on the verge of extinction. ஸோ அப்போ இங்கே இது என்ன பண்ணுது, has resulted in the loss of many wonderful species of plants and animals. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டையுமே என்ன பண்ணிடுது, கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு கொண்டு போயிடுது. more than 80% of the world species remain in the tropical rainforest. ஸோ இப்போ வெப்பமண்டல மலைக்காடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா, tropical rainforestல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% ஸ்பீசிஸ் எங்கே இருக்காங்க, இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள்
காடுகளில் தான் இருக்காங்க. Reports say that about 50 to 100 species of animals are being lost each day as a result of destruction of their habitats. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50லேருந்து 100 ஸ்பீசிஸ்னுடைய இடம் ஹேபிட்டட்ஸ் அப்படிங்கிறது அது வாழக்கூடிய வாழிடம் அது அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அது தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் சேர்த்து தான். இப்போ விலங்குகள்னால் பெரிய விலங்குகள் கிடையாது, சின்ன சின்ன புழுக்கள்லேருந்து பூச்சிகள்லேருந்து பெரிய விலங்குகள் வரைக்குமே விலங்குகள் தான். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா சாயில் எரோஷன், மண் அரிப்பு. Wild spread trees in the forest protect the soil from the heat of the sun. ஸோ இப்போ வைல்டு ஸ்ப்ரெட் ட்ரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் த சாயில் ஃப்ரம் த ஹீட் ஆஃப் சன். அங்கே காட்டில் வந்து பார்த்தோன்னா கீழே உள்ள சூரிய வெளிச்சமே உள்ளே அதிகம் வராது இல்லையா, நிழல் பொடிஞ்சு தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மலை காடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் பூமியை வந்து வெப்பத்திலிருந்து பாதுகாக்குது. when the trees are cut down, soils are exposed to த சன்ஸ் ஹீட். ஸோ இப்போ இங்கே காடுகள் வெட்டப்படும் போது அந்த நிலம் என்ன ஆகுது, சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் பண்ணப்படுது. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஆஃப் த சம்மர் ட்ரைஸ் ஆஃப் த மாய்ஸ்சர் அண்ட் மேக்ஸ் த நியூட்ரியன்ஸ் டு எவாப்ரேட். அதிகப்படியான வெப்பம், அதாவது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து சம்மரில் வெயில் காலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயிலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை குறைச்சி அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன பண்ணிடுது, எவாப்ரேட் பண்ண வச்சுடுது. It also affects the bacteria that helps in the breakdown of organic matter. ஸோ அப்போ சாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கூட அந்த அதிகப்படியான வெப்பம் என்ன பண்ணும், கொன்றும். ஸோ அப்போ அதனால் அந்த மண் என்னாகும், மண் வளமில்லாத மண்ணாக மாறும். ரைட்டா? The roots of the trees retain the water and the top soil which provides nutrients to the plants. When the trees are cut down, soil is eroded and washed away along with the nutrients. ஸோ அப்போ டாப் சாயில் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மேல் மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, தாவரங்கள் வளருதே அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த டாப் சாயில் வந்து பார்த்தோன்னா அதிக நியூட்ரியண்ட்டோடு இருக்கும். ஏன்னா மேலேருந்து விழக்கூடிய இளமக்கு, இறந்து போன தாவரங்கள், கழிவுகள் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த டாப் சாயிலில் தான் மக்கிட்டு இருக்கும், டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோன்னா ஃபெர்டைல், நல்ல வளமான மண்ணாக இருந்துகிட்ருக்கு, ஹியூமஸாக இருந்துகிட்ருக்கும். இப்போ மரங்கள் வெட்டுறதுனால அந்த மேல்மண் என்ன ஆகும், சாயில் எரோஷன், மண்ணரிப்பு மூலமாக கடத்தி எடுத்துகிட்டு போயிருப்போம். அப்போ மேல்மண் பூரா வாஷ்டு பண்ணுறதுனால அந்த மண் என்ன ஆகும், அதுக்கு தேவையான சத்துப்பொருள் இல்லாமல் நியூட்ரியண்ட்டை பூரா அடிச்சுட்டு போயிடும். ரைட்டா? அடுத்தது வாட்டர் சைக்கிள். ட்ரீஸ் சக் த வாட்டர் ஃப்ரம் த ரூட்ஸ் அண்ட் ரிலீஸ் த வாட்டர் இன்டு த அட்மாஸ்பியர் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்பிரேஷன் போது என்ன நடக்கும், அதாவது கீழே தண்ணி வாட்டர் வந்து எப்படி எடுத்துக்கும் பிளான்ஸ் அப்படின்னா ரூட்லேருந்து தான் அப்சர்வ் பண்ணும் இல்லையா. ரூட்டில் கேப்லரி ஃபோர்ஸ் அப்படின்னு நிறைய ஃபோர்ஸஸ் தியரிஸ் இருக்குது. ஸோ இப்போ ரூட் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்போ அந்த வாட்டரை உள்ளே எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக ட்ராப் என்ன பண்ணும், வாட்டரை வெளியில் அனுப்பும். ஸோ அப்போ இதை வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவோம். when trees are cut down, the amount of water vapor released decreases and hence there is a decrease in the rainfall. ஸோ இப்போ நீராவியினுடைய அளவு, மரங்கள் வெட்டப்படுறதுனால நீராவியினுடைய அளவு குறையிறதுனால நமக்கு மழையளவு என்ன ஆகும், குறைஞ்சி போயிடும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃப்ளூட்ஸ், வெள்ளம். ட்ரீஸ் அப்சர்வ் அண்ட் ஸ்டோர் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் த ரூட்ஸ். மரங்கள் தான் என்ன பண்ணும், நீரை உறிஞ்சு அதிகப்படியான நீரை மண்ணோட தக்க வச்சுக்கும். அதாவது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த சாயில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் இடங்கள் என்ன ஆகும், அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், நீரை வந்து தக்க வச்சுக்கும் கீழே வெளியில் போகாமல். When the trees are cut down, the flow of water is disturbed and leads to the flooding in some areas. ஸோ அப்போ அந்த இடத்துல மரங்களை வெட்டும்போது அந்த இடத்துல நீரானது என்ன ஆகுது, ஹோல்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகிட்டு இருக்கும், வெள்ளமாக அடிச்சுட்டு போக தான் செய்யும். நெக்ஸ்ட்டு குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல், பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். we inhale oxygen present in the atmosphere and release carbon dioxide as waste. ஸோ நம்ம ரெஸ்பிரேஷன் போது என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறோம். இன் டர்ன் ட்ரீஸ் அப்சர்வ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரொவைட் அஸ் ஆக்சிஜன் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். தாவரங்கள் என்ன பண்ணுது, டே டைமில் அதாவது பகலில் ஆக்சிஜனை வெளியிடுது. எதனால், கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஒளிச்சேர்க்கை செய்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜனை வெளியிடுது. Deforestation reduces the number of trees and hence more amount of carbon dioxide accumulates in the atmosphere. ஸோ அப்போ காடுகளை அழிக்கிறது மூலமாக அங்கே என்ன ஆகுது, reduces the number of trees. அப்போ என்னது, more amount of carbon dioxide accumulates in the atmosphere. இப்போ நம்ம வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அட்மாஸ்பியரில் அதிக அளவு இருக்கும். இப்போ காடுகள் அழிக்கிறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடு அது ஃபோட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கிறது குறைஞ்சிருது இல்லையா. ஸோ அதனால் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்குது. கார்பன் டை ஆக்சைடு அலாங் வித் வாட்டர் வேப்பர், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஓசோன் ஃபார்ம்ஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து வாட்டர் வேப்பர், நீராவி, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் இதெல்லாம் சேர்ந்து
என்னத்தை ஃபார்ம் பண்ணுது? க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ஃபார்ம் பண்ணுது. தீஸ் கேஸஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். இந்த கேஸஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குளோபல் வார்மிங்க்கு உண்டாக்கக்கூடிய கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த சோலார் எனர்ஜி ஃபாலிங் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் இன் டு த அட்மாஸ்பியர். அப்போ நம்ம பூமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்லைட் வருது இல்லையா, அந்த சன்லைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதி லைட் என்ன ஆகிடும்? ரெஃப்ளெக்டட் இன்டு த அட்மாஸ்பியர், திருப்பி அட்மாஸ்பியரில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். எ பார்ட் ஆஃப் திஸ் எனர்ஜி இஸ் ரெஃப்ளெக்டட் பை greenhouse gases back to the earth to keep it warm and a part goes into the space. ஸோ இப்போ இந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எதனால் நடக்குதுன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால தான் நடக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா பேக் டு த எர்த், திருப்பி என்ன ஆகும்? பூமிக்கு அந்த வார்மாக என்ன வரும்? அந்த சன்லைட்டானது வரும். But gases such as methane and carbon dioxide accumulating in the atmosphere trap the heat energy inside the atmosphere, leading to increase in temperature. ஸோ அப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வரக்கூடிய சன்லைட்டை பூரா தன்னகத்தை எடுத்துக்கும், ரைட்டா? அதை என்ன பண்ணிக்கும்? அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்படி ட்ராப் பண்ணுறது மூலமாக அட்மாஸ்பியரில் என்ன ஆகுது? அதிகப்படியான ஹீட் உருவாகுது. திஸ் இஸ் கால்டு குளோபல் வார்மிங். இந்த அதிகப்படியான அட்மாஸ்பியரிக் ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த மெல்டிங் ஆஃப் கிளாஸஸ் இன் த போலார் ரீஜியன் அண்ட் அஃபெக்ட்ஸ் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் போலார் பியர். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா போலார் ரீஜியன்ஸில் மேக்ஸிமம் என்ன தான் இருக்கும்? நார்த் அண்ட் சவுத் போல்ஸில் வெறும் பனிகள் தான், பனிக்கட்டி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பனிக்கட்டி, அப்புறம் பெரிய பெரிய மலைத்தொடர்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஐஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே மெல்ட் ஆகிட்டு கடல் மட்டம் உயரும், ரைட்டாக? கடல் மட்டம் உயர்றது மூலமாக நமக்கு சுனாமி, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்டோனிக் பிளேட்ஸினுடைய நகர்வு, இது எல்லாமே நடந்துக்கிட்டு என்ன பண்ணும்? பெரிய டிஸ்டர்ப் ஆகும் ஹியூமன் லைஃப்ஸுக்கு. அடுத்து டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம்லேண்டு. ஸோ இப்போ இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் லிவ் இன் அண்ட் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் ஃபார் த சர்வைவல். இப்போ இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னா காடுகளை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள், அது காட்டுவாசிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே வாழ்கிறாங்க. தே கெட் தேர் ஃபுட் அண்ட் மெனி அதர் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அஃபெக்ட் த லைவ்லிஹுட். ஸோ அப்போ காடுகள் அழிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரமும் என்ன ஆகுது? பாதிக்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஃபாரஸ்டேஷன். இப்போ as we all know, due to deforestation the climate is changing alarmingly in these days and there is no seasonal rainfall. ஸோ அப்போ மரங்களை வெட்டுறது மூலமாக நமக்கு இப்போ என்ன வந்துட்டு இருக்குல்ல? அன்சீசன் ரெயின்ஃபால் தான் வந்துட்டு இருக்குது. சீசனல் ரெயின்ஃபால் இப்போ இல்லை, ரைட்டா? பிகாஸ் ஆஃப் திஸ் மெனி சிட்டிஸ் ஆர் ஃபேஸிங் வாட்டர் ஸ்கேசிட்டி அண்ட் மெனி ஆஃப் த லேண்ட்ஸ் ஆர் பிகமிங் பேரன். ஸோ அப்போ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு என்ன கிடைக்கல? வாட்டர் ஸ்கேசிட்டி, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லேண்ட் என்ன ஆகுது? பேரன் லேண்ட்ஸ், அதாவது வெற்று நிலங்களாக, ஒன்றுமே யூஸ் இல்லாத நிலங்களாக இருக்குது. வாட்டர் இஸ் நீடட் ஃபார் லைஃப் டு எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். ஸோ வி நீட் டு க்ரோ ஃபாரஸ்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மரங்களை அந்த இடங்களில் வளர்க்கணும். அப்போ ஏஃபாரஸ்டேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ் ஆர் சோயிங் சீட்ஸ் இன் அ பேரன் லேண்ட் டு கிரியேட் எ ஃபாரஸ்ட். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? வெற்று நிலங்களில் இந்த மாதிரி பேரன் லேண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிய மரங்களை நடுறதையோ அல்லது விதைகள் நடுறதையோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏஃபாரஸ்டேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிரியேட் த ஃபாரஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் நேச்சுரல் ஃபாரஸ்ட். ஸோ அப்போ ஏஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது நேச்சுரல் ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இப்போ நேச்சுரல் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இர்ரெகுலராக இருக்கும், அதாவது எப்படி சொல்லுவோம்? எல்லா இடங்களையும் எல்லா பிளான்ட்ஸும் அப்படி கசகசன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம நடுறதுனால அது ஒரு ஈவனாக இருக்கும், ரெகுலராக இருக்கும். Importance of afforestation. The world is experiencing a great change in the climate in the recent years than ever before. ஸோ இப்போ இதுக்கு முன்னால் இருக்கிறத விட இப்போ எப்படி இருக்கும்? அதிகமான பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்கு. These changes in the climate have given an alarming signal to everyone. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ், இந்த பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் என்ன பண்ணுது? ஒரு அலாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. டு ப்ரொடெக்ட் அவர் பிளானட் எர்த், ஏஃபாரஸ்டேஷன் வுட் பி எ பெட்டர் சொல்யூஷன். நம்ம பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷன், தீர்வாக இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏஃபாரஸ்டேஷன் ஹெல்ப்ஸ் த வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ஈவன் ஹியூமன்ஸ் டு ஹேவ் ஷெல்டர் அண்ட் டு ஃபைண்ட் தர் ஃபுட் ரிசோர்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மரங்கள் புதுசாக நடுறது மூலமாக வைல்ட் அனிமல்ஸு ஹேபிடேஷன்ஸ் வரும் இல்லையா? புதிய காடுகள் உருவாக்கப்படும் போது அந்த காடுகளில் விலங்கினங்கள் வந்து தஞ்சமடையும். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸுக்கு தேவையான பொருட்களும் இந்த காடுகள்லேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். த்ரூ ஏஃபாரஸ்டேஷன் we can increase the supply of oxygen. Trees planted can increase the water vapor in the atmosphere to get the rainfall. ஸோ இப்போ மரங்கள் நடுறது மூலமாக நமக்கு என்ன ஆகும்? அட்மாஸ்பியரில்
வாட்டர் வேப்பர் அதிகமாக போகும், அதனால் நமக்கு ரெயின்ஃபால் அதிகம் கிடைச்சிட்ருக்கும். பை பிளான்டிங் ட்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர் கேன் பி ரெடியூஸ்ட் அண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் குளோபல் வார்மிங் கேன் பி கண்ட்ரோல்டு. ஸோ இப்போ மரங்கள் நடுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் கேன் பி ரெடியூஸ்டு. அப்போ கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அட்மாஸ்பியரில் குறையுது, அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷன் குறையுது, அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேசஸ்னுடைய அளவு அந்த இடத்துல குறையினால குளோபல் வார்மிங் என்ன பண்ணப்படுது, கண்ட்ரோலில் வைக்கப்படுது. ஏஃபாரஸ்டேஷன் எனபிள்ஸ் அஸ் டு அவாய்ட் டெசர்டிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட். ஸோ மண் வந்து பாலை நிலமாக மாறுறத ஏஃபாரஸ்டேஷன் தடுக்குது. அடுத்து barren lands experience strong winds and it causes soil erosion. Topsoil is washed away during rainfall. Afforestation helps to grow more trees so that they can hold the topsoil along with the nutrients. இப்போ barren land வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயில் எரோஷன் மூலமாக அல்லது மழை மூலமாக என்னாகும், மேல் மண்ணானது அடித்து செல்லப்படும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மரம் இல்லை அப்படின்னா. இப்போ ஏஃபாரஸ்டேஷன் மூலமாக புதிய மரங்கள் நம்ம அங்கே நடும்போது அந்த இடத்துல என்ன ஆயிரும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கிடைச்சிடும். ஸோ அப்போ அதனுடைய ரூட் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான நீரையும் அந்த நியூட்ரியன்ஸோடு சேர்த்து பிடிச்சி வச்சுக்கும். ரைட்டா. ஸோ கிரியேட்டிங் ஃபாரஸ்ட் ப்ரொவைட்ஸ் அஸ் ஃபாடர், ஃப்ரூட்ஸ், ஃபயர்வுட் அண்ட் மெனி அதர் ரிசோர்ஸஸ். அப்போ ஃபாரஸ்ட் நம்ம உருவாக்குறது மூலம் நமக்கு ஃபாடர்ஸ், தீவனம், அப்புறம் பழங்கள், அப்புறம் விறகு எல்லாமே நமக்கு கிடைக்குது. இண்டஸ்ட்ரீஸ் நீட் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ட்ரீஸ். ஏஃபாரஸ்டேஷன் ஹெல்ப்ஸ் டு க்ரோ எ பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ரீஸ். இப்போ ஏஃபாரஸ்டேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட மரங்களை நம்ம வளர்க்க முடியும் இல்லையா. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ், இப்போ பேப்பர் மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம், சவுக்கு தோப்பு, தைலத்தோப்பு போடுறாங்க. எதுக்காக சவுக்கு தோப்பும் தைலத்தோப்பும் போடுறாங்கன்னா, இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் இல்லையா, அதாவது மேன்மேட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இதை தான் ஏஃபாரஸ்டேஷன். அப்போ இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான மரங்களை அவங்களே காடுகளாக வளர்த்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அவங்க வெட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ணுவாங்க, அங்கே புதிய நாற்றுகளை நர்சரிஸ்லேருந்து கொடுத்து புதிய பிளான்ட்டை வளர்ப்பாங்க. ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான செடிகளை நம்ம காட்டிலேருந்து எடுக்காமல் பேரன் லேண்ட்லேருந்து ஏஃபாரஸ்டேஷன் மூலமாக நம்மளால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபாரஸ்டேஷன். இப்போ ரீஃபாரஸ்டேஷன் இஸ் அ நேச்சுரல் ஆர் இன்டென்ஷனல் ரீபிளான்டிங் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் தட் ஹேவ் பின் டெஸ்ட்ராய்டு த்ரூ டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழித்த இடங்களில் திரும்பவும் நம்ம காடுகளை உருவாக்குறது, அதை தான் ரீஃபாரஸ்டேஷன். இப்போ ஏஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வெற்று நிலங்களில், காடுகளே இல்லாத இடங்களில் நம்ம காடுகளை உருவாக்குறதுக்கு பேர் ஏஃபாரஸ்டேஷன். ஏற்கனவே காடு இருந்து அது ஏதோ ஒரு காரணத்தினால அழிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் திரும்ப காடுகளை உருவாக்குறது தான் ரீஃபாரஸ்டேஷன். இப்போ ரீஃபாரஸ்டேஷன் மே சவுண்ட் சிமிலர் டு ஏஃபாரஸ்டேஷன், பட் போத் ஆஃப் தெம் ஆர் நாட் சேம். ஏஃபாரஸ்டேஷனும் ரீஃபாரஸ்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. இப்போ ரீஃபாரஸ்டேஷன் இஸ் ரீபிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இன் எ லேண்ட் ஏரியா விச் ஹேட் லாஸ்ட் இட்ஸ் ஃபாரஸ்ட் கவர் ஃபார் சம் ரீசன். ஸோ இப்போ ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னது, ஏற்கனவே காடுகள் இருந்த இடத்துல அது ஏதோ ஒரு காரணத்தினால அழிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது நேச்சுரல் காசஸாக இருக்கலாம் இல்லை ஹியூமன் காசஸாக இருக்கலாம், எதனா ஒன்று அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடத்துல திருப்ப காடுகளை உருவாக்குறது தான் ரீஃபாரஸ்டேஷன். பட் ஏஃபாரஸ்டேஷன் இஸ் க்ரோயிங் ஃபாரஸ்ட் இன் ஏரியா விச் ஒரிஜினலி ஹேட் நோ ட்ரீ கவர். ஸோ மரங்களே இது வரைக்கும் இல்லை, பேரன் லேண்டு. ஸோ இப்போ வெற்று நிலமாக இருந்த இடங்களில் நம்ம காடுகளை உருவாக்குறது ஏஃபாரஸ்டேஷன். Reforestation is an effective strategy to fight global warming. In addition to benefiting the climate, reforestation helps in protecting important species of animals. இப்போ வந்து குளோபல் வார்மிங் மட்டும் இல்லாமல் சில ஸ்பீசிஸ்னுடைய ஹேபிடேஷன்ஸை திருப்ப நம்ம மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரீஃபாரஸ்டேஷன் ஹெல்ப் பண்ணுது. Reforestation helps to rebuild habitat loss and degradation which are the leading threats to the health and endangerment of species. இப்போ அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு திருப்ப நம்ம அந்த நிலங்களை, அது வாழக்கூடிய வாழிடங்கள் நம்ம கொடுக்கறது மூலமாக அந்த இனமானது தொடர்ந்து அந்த இடங்களில் வாழக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஃபாரஸ்டேஷன். இப்போ ரீஃபாரஸ்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, போத் ஏஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொடெக்டிங் த ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படிங்கிறது வாழிடம். இன்க்ரீஸ் இன் த சப்ளை ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபைண்டிங் சொல்யூஷன் டு climate changes and for many other reasons. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீஃபாரஸ்டேஷன் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஏர் வி பிரீத் பை ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு இன் இட். ஸோ அப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய தரத்தை அதிகப்படுத்துது. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் கேன் பி செக்டு அண்ட் குளோபல் வார்மிங் கேன் பி ரெடியூஸ்டு. ஸோ அப்போ டீஃபாரஸ்டேஷன் என்ன பண்ணுது, குளோபல் வார்மிங்கை தடுக்குது.
ரீஃபாரஸ்டேஷன் ரெஸ்டோர்ஸ் ஹேபிட்டட் லாஸ் டீக்ரடேஷன் அண்ட் ரிமூவ்ஸ் த த்ரெட்ஸ் டு ஸ்பீசிஸ். ஸோ இப்போ ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ஹேபிட்டட் லாஸ், ரீஸ்டோர் த ஹேபிட்டட் லாஸ், புதிய வாழிடங்கள், அதாவது ஏற்கனவே இருந்த வாழிடங்களை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குது. டீக்ரடேஷன், அழிந்த இடங்கள்லையும், அப்புறம் த்ரெட்டு, அதாவது த்ரெட்னா அப்போ அழிவு நோக்கி போகக்கூடிய விலங்குகளுக்கும் அதை ரிமூவ் பண்ணுது. ரைட்டா, த்ரெட்டு. அடுத்து ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன் கேன் ரிவர்ஸ் த டேமேஜ் டன் பை சாயில் எரோஷன். ஸோ அப்போ மண்ணரிப்பு மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது, திரும்ப அந்த மண்ணுக்கு திரும்ப கொண்டுட்டு வருது. ரீஃபாரஸ்டேஷன் வில் ரிவைவ் த வாட்டர் ஷெட்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் வெல்பீயிங். ரீஃபாரஸ்டேஷன் வில் ரிவைவ் த வாட்டர் ஷெட். ஸோ இப்போ வாட்டர் ஷெட் நீர்த்தேக்கங்களுக்கு தேவையான மழையை கொடுக்குது. Reforestation maintains the water cycle of the area as trees absorb moisture through the leaves and roots. ஸோ இப்போ அங்கே வாட்டர் சைக்கிள் என்ன பண்ணுது, the area as trees absorb moisture. ஸோ அப்போ ஈரப்பதம், அட்மாஸ்பியரில் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. Transpiration of trees helps to restore the moisture of the atmosphere and to maintain the temperature in the local environment. Transpiration, trees மூலமாக அதிக டிரான்ஸ்பிரேஷன் நடக்க மூலமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ டிஃப்ரென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டீஃபாரஸ்டேஷனுக்கும் ரீஃபாரஸ்டேஷனுக்கான when the plants are trees are cut down, இங்கே வந்து பார்த்தோன்னா plants or trees are grown or planted, இதை தான் ரீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் த என்வரான்மெண்ட்டு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குட் எஃபெக்ட் ஆன் த நேச்சர் அண்ட் ஆஸ் இட் பில்ட்ஸ் த என்வரான்மெண்ட், புதிய என்வரான்மெண்ட்டு இது உருவாகுது. இப்போ ஏஃபாரஸ்டேஷனுக்கும் ரீஃபாரஸ்டேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏஃபாரஸ்டேஷனில் ட்ரீஸ் ஆர் பிளான்டட் இன் நியூ ஏரியாஸ் வேர் தேர் வாஸ் நோ ஃபாரஸ்ட் கவர். ஏற்கனவே காடுகள் இல்லாத இடங்களில் காடுகளை உருவாக்குறது ஏஃபாரஸ்டேஷன். ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ்ட் இன் ஏரியாஸ் வேர் ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் டெஸ்ட்ராய்டு. காடுகள் அழிக்கப்பட்ட இடங்களில் புதிய காடுகளை திரும்ப உருவாக்குறது. ஒன் சாப்ளிங் இஸ் பிளான்டட் டு கெட் ஒன் ட்ரீ. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன் சாப்ளிங் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரீல இருந்துக்கு. இங்கே 2 saplings per planted to replace every felled tree. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த மரத்து பதில் வேறொரு மரத்தை கண்டாட்டுறது 2 saplings. இட் இஸ் ப்ராக்டிஸ்டு டு பிரிங் மோர் ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான இடங்கள் இது உருவாக்குது. இட் இஸ் ப்ராக்டிஸ் டு அவாய்டு டீஃபாரஸ்டேஷன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டீஃபாரஸ்டேஷனை தடுக்குது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு endangered species. அவர் கண்ட்ரி இஸ் த ஹோம் ஃபார் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் வித் ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா அப்படிங்கிறது பிளான்ட்டினுடைய எண்ணிக்கை, ஃபானா அப்படிங்கிறது அனிமல்ஸை குறிக்கும். ரைட்டா, ஃப்ளோரா இஸ் த plant life occurring in a particular area. fauna is the animal life occurring in the particular area. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்டினுடைய லைஃப் அண்ட் அனிமல்ஸினுடைய லைஃப், அதுதான் ஃப்ளோரா ஃபானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ராயல் பெங்கால் டைகர்ஸ், த ஆசியாட்டிக் சீட்டா அண்ட் செவரல் அதர் பேர்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ராயல் பெங்கால் டைகர்ஸு, ஆசியாட்டிக் சீட்டா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ். பட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் லைக் என்வரான்மெண்டல் பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன், லாஸ் ஆஃப் ஹேபிட்டட், ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ், போச்சிங் அண்ட் ஹண்டிங், மெனி அனிமல்ஸ் இன் இந்தியா ஆர் எக்ஸ்டிங்க்ட் அண்ட் மெனி ஆர் என்டேஞ்சர்டு. ஸோ இப்போ இந்த சொன்ன காரணங்கள் என்னென்ன, என்வரான்மெண்டல் பொல்யூஷனு, டீஃபாரஸ்டேஷனு, லாஸ் ஆஃப் ஹேபிட்டட், இந்த மாதிரியான காரணங்கள்னால அந்த அனிமல்ஸ் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டிங்க்ட். ஸோ அவங்களுக்கான இடம், அவர் வாழக்கூடிய இடம் அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டு அந்த அனிமல்கள் வந்து என்ன ஆகுது, அழிவின் விளிம்புக்கு போகுது. ஸ்பீசிஸ் விச் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் ஆன் எர்த் ஆர் கால்டு எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ். அதாவது எந்த ஒரு உயிரினம் பூமியில் இல்லாமல் போதோ அந்த அனிமல் பேர் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டைனோசர்ஸு, டோடோ, இது எல்லாமே. An endangered species is an animal or plant that is considered to be at the risk of extinction. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், endangered அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா, இட் மீன்ஸ் தட் there are only few of them left on the earth and soon they might extinct. ஸோ அப்போ இதில் வந்து குறிப்பிட்ட அனிமல்கள் எண்ணிக்கையில் தான் அந்த அனிமல்ஸ் இருக்கும், அதுவும் கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் நியர்லி 132 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 132 தாவரம் மற்றும் விலங்குகள் வந்து பார்த்தோன்னா இப்போ என்டேஞ்சர்ட் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ லெப்பர்டு, பெங்கால் டைகரு, ஆசியாட்டிக் லைனு, பர்பிள் ஃப்ராகு அண்ட் இந்தியன் ஜெயின் ஸ்குரில் ஆர் சம் ஆஃப் த
endangered animals in India. இப்போ எதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ இம்பார்ட்டன்ஸாக வந்து பார்த்தோன்னா ஸ்னோ லெப்பர்டு அப்படிங்கிறது பனியில் வாழக்கூடிய அந்த சிறுத்தை மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது ஸ்னோ லெப்பர்டு, பெங்கால் டைகரு, ஆசியாட்டிக் லைன். ஸோ ஆசியாட்டிக் லைன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய லைன், நம்ம பகுதியில் அதிகம் இருக்கக்கூடிய லைனு. பர்பிள் ஃப்ராகு, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்பிள் ஃப்ராக் தான் நம்ம சொன்னோம் இல்லையா. அடுத்து இந்தியன் ஜெயின் ஸ்குரில், பெரிய அணில். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ என்டேஞ்சர்டு அனிமலாக இருக்குது. Many algae, fungi, bryophytes, ferns and gymnosperm are disappearing with the destruction of forest. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் அழிக்கிறது மூலமாக தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா ஆல்கேங்கிறது இந்த பாசிகள் சொல்லி பாசம் பிடிக்கிறது, அதுதான் அந்த குரூப் ஆஃப் பிளான்ஸ் தான் வந்து ஆல்கே. ஃபஞ்சை, பிரையோஃபைட்டு, ஃபர்ன்ஸ் அப்படிங்கிறது டெரிடோஃபைட்டிக் பிளான்ஸ், ரைட்டா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ். இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அழிஞ்சிட்ருக்காங்க. அண்ட் ஈச் டிஸப்பியரிங் ஸ்பீசிஸ் மே டேக் அவே வித் இட் மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோஸ் விச் டிபெண்ட் ஆன் தேம் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ இப்போ தாவரங்கள் அழிக்கிறது மூலமாக அந்த தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய விலங்குகளும் பூச்சிகளும் என்ன ஆகுது, ஒரே நேரத்தில் அழிக்கப்படுது. சிமிலர்லி லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் பீயிங் லாஸ்ட் இஸ் என்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரான்ஸ், ஆயிஸ்டர்ஸ், லாப்ஸ்டர்ஸ், கிராப், ஸ்குவிட், ஆக்டோபஸ், கட்டில் ஃபிஷ், பீட்டில்ஸ், ட்ராகன்ஃப்ளை, கிராஸ்ஹாப்பர்ஸ், ஃபிஷ் அண்ட் ஈவன் ஃப்ராக்ஸ் ஆர் டையிங் பை அப்சர்விங் பாய்சனஸ் கேஸஸ் த்ரூ தேர் ஸ்கின். ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய்சனஸ் கேஸை அப்சர்வ் பண்ணுறது மூலம், அவங்க ஸ்கின் மூலமாக, லங்ஸ் மூலமாக எடுக்கிறது மூலமாக இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ அழிவின் விளிம்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸாக கருதப்படுது. லாக்கஸ்ட் இஸ் ஒன் இன்செக்ட் விச் ஹேஸ் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர்ட் ஃப்ரம் இந்தியா. லாக்கஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு அனிமல். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ ரேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெப்டைல்ஸில் வந்து, அதாவது ஊர்வனாவில் வந்து பார்த்தோன்னா சம் லிசார்ட்ஸு, டர்ட்டில்ஸு, க்ரோக்கடைல்ஸ் அண்டு கேரியல்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரேர் அனிமல்ஸாக இருக்காங்க. பேர்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்கன், ஈகிளு, ஹாக்கு, வல்ச்சர், பீகாக், பீஹன், பீஜியன், டக், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸில் ரேர் பேர்ட்ஸு. மேமல்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா வைல்டு கேட்ஸ் சச்சஸ் டைகர்ஸ், லயன்ஸ், டியர் சச்சஸ் சிங்க்ரா மான் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு பிளாக் பக்கு, சிறு டிபேட்டியன் கோட்டு, மஸ்க் டியரு, ரைனோ, எலஃபண்ட்ஸு, ப்ளூ வேல், ஃப்ளையிங் ஸ்குரில். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மேமல்ஸ். என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸில் அம்பர்லா ட்ரீ, மலபார் லில்லி, ரஃப்லெஷியா ஃப்ளவர், இந்தியன் மேலோ, மஸ்லி பிளான்ட் இவங்களும். பிளான்ட்ஸ் அனிமல்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்னோ லெப்பர்ட், ஆசியாட்டிக் லைன் டெயில்டு மெக்காக், இந்தியன் ரைனோசஸ், நீல்கிரி டார், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மேலோ, அந்த எல்லோ ஃப்ளவரு, இது ரஃபல்ஷியா, இது வந்து பார்த்தோன்னா அம்பர்லா ட்ரீ, இது வந்து பார்த்தோன்னா மலபார் க்ளோரி லில்லி, நம்ம செங்காந்தல் மலர்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டு ஃப்ளவர், இதுதான் மலபார் க்ளோரி லில்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் என்டேஞ்சர்மெண்ட். ஸோ வெதர் எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இஸ் என்டேஞ்சர்ட் ஆர் நாட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபாலோயிங் இஸ். ஒரு பிளான்ட்டில் ஒரு அனிமலை என்டேஞ்சர்டு இல்லை அப்படின்னு எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா when the geographical range of the species is limited. ஒரு அனிமலுடைய ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச், நில புவியியல் அமைப்பு, அதாவது அது எவ்வளோ தூரம் ஜியாகிரபிக்கல் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து the population of the species is limited, that is less than 50 adult individuals. 50 இண்டிவிஜுவல்ஸ் அடல்ட் இண்டிவிஜுவல்ஸுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது என்டேஞ்சர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். when the population has decreased or will decrease by more than 80% in 10 years. கடந்த லாஸ்ட் 10 வருஷங்களில் 80% அது அழிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது என்டேஞ்சர்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா if the population is less than 250 individuals and is continuously declining at 20% for the past 3 years. மொத்தம் அந்த பாப்புலேஷன் வேர்ல்டு வைடில் 250 இண்டிவிஜுவல்ஸ்க்கு கம்மியாகவோ அதனுடைய அழிவு டெக்ரீஸ் ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா 25%, 3 வருஷத்தில் 25% அழிஞ்சிருந்துச்சுனாலோ அதை வந்து என்டேஞ்சர்டு அப்படின்னு நம்ம டெக்ளைன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா தேர் இஸ் எ ஹை பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் இன் த வைல்டு. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா என்டேஞ்சர்டு. அதாவது ஹை பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டதுக்காக அதை வேட்டையாடுறதோ அல்லது நேச்சுரல் காசஸில் அது டிசீஸ்னால் இறக்குதோ, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் என்டேஞ்சர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.